என்னதான் T20 இன்டர்நேஷனல்ஸ்ல இந்தியா காட்டடி வாங்கிட்டு இருந்தாலும் ஐபிஎலோட பஸ் அப்படின்றது எப்போதுமே குறையாது. ட்ரேட்ஸ், ரூமர்ஸ், அந்த மாதிரி நிறைய நியூஸஸ் ஐபிஎல்லை சுற்றி வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். என்னென்னலாம் ட்ரேட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதே மாதிரி ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் ஐபிஎல் பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி கிரிக்கெட்டிங் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஐபிஎல் நம்மோது ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்போது ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதில் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு. நம்ம சொல்கிறதே தான் அவருமே சொல்லியிருந்தார். ஐபிஎல் பிச்சர்ஸில் இவங்க எல்லாம் விளையாடியே 200 ஒரு பார் ஸ்கோர் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஸ்மாலர் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் பெருசாக பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு ஃபேவரபுளாக இல்லை. அதனால் இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஈஸியாக இருந்தது. இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ரியல் கிரிக்கெட் பார்க்க முடியுது. இப்படி தான் உண்மையான T20 கிரிக்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெஸ்ஸில் எல்லாருக்கும் எதிர்க்க ஸ்ட்ரெயிட்டாக போட்டு உடச்சிருக்காரு. ஆப்வியஸாக இது உண்மையும் கூட. இதில் பெருசாக மறைச்சி பேசுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. இதை தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஐபிஎல் வியூஸ் வரணும், எல்லாம் வரணும், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றதுக்காக ஹை ஸ்கோரிங் 250 260 பிச்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃப்ளாட்டாக 60 மீட்ரு 55 மீட்ரு அந்த மாதிரி பவுண்ட்ரிஸ் எல்லாம். பட் ஒரு ரியல் கிரிக்கெட்னு பார்க்கும்போது பால் ஒரு சில வென்யூஸில் நின்று வருது, ஸ்லோவாக வருது, டியூ ஃபேக்டர் இல்லை. இது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி விளையாடுறதுக்கு இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அந்த கிரிக்கெட்டையும் அவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லணும். அது இந்த அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து சீரீஸில் நமக்கு ஓப்பனாக தெரிஞ்சது. அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சருமே இதை சொல்லியிருக்காரு. ஸோ ஐபிஎல் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் கிரிக்கெட் கீழே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஐபிஎல் இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த வருஷம் 2027ஓட ஸ்டார்டிங் டேட் இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. March 10 ஸ்டார்ட் ஆகி May 15 முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சீசன் ஆஃப் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா May 28 முடிஞ்சது. பட் சம்மர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் நிறைய மழைலாம் வர ஒரு ரீசனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுனால இந்த ஐபிஎல் விண்டோ ஒரு 20 நாளுக்கு முன்னாடியே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ பிளான் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் உண்மையாக இருந்தால் ஐபிஎல் March 10 ஸ்டார்ட் ஆகி 15 மே முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படியே பிபிஎல் வந்தோன்னா பிக் பேஷ் லீக். ஸோ நிறைய பஸ் போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் பிபிஎல் இந்தியாவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பிஎம் மோடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பிபிஎலோட ஃபர்ஸ்ட் கேம் நம்மளோட சென்னையில் தான் நடக்க போகுது. 16th எடிஷன் ஆஃப் பிக் பேஷ் லீக் அகெயின்ஸ்ட் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் வர்சஸ் பெர்த் ஸ்காச்சஸ் December 12 பார்த்தீங்கன்னா பிபிஎலோட ஓப்பனர் சென்னையில் நடக்க போகுது. இது ஒரு பிபிஎலுக்கும் சரி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்குமே சரி ஒரு செம்ம நியூஸ்னு சொல்லணும் கைஸ். பிகாஸ் இந்தியாவில் நிறைய பிபிஎல் ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ் இருக்காங்க. ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிபிஎல் பற்றி தெரியும். பட் இப்போது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்திருக்காங்க பாருங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸ். அவங்களுக்குலாம் பிபிஎல்லை கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் நடத்தினா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நினச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சென்னையில் மேட்ச் நடத்துகிறாங்க. அது இன்னும் ஒரு செரி ஆன் தி கேக் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டுமே பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் கேமை ஆஸ்திரேலியாவில் நடத்துறதுக்கு கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு இன்னும் ஆஃபிஷியலாக எந்த நியூஸ் வரல. பிசிசி இன்னும் எந்த நியூஸையுமே சொல்லலை. ஸோ அது நடந்தாலுமே ஒரு நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. தென் லாஸ்ட்டாக ஐபிஎலோட ட்ரேட் ரூமர்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய ட்ரேட் கன்ஃபார்ம்டே ஆகிடுச்சு. பட் ஒரு சில ட்ரேட் முக்கியமாக ஹார்திக் பாண்டியா ட்ரேட். ஹார்திக் பாண்டியான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கிற 10 டீமுமே சொல்கிறாங்க. 10 டீமோட ஃபேன்ஸுமே சொல்கிறாங்க எங்கள் டீமுக்கு வரப்போறாருன்ட்டு. பட் எவன்ச்சுவலாக பார்க்கும்போது ஆர்ஆருக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. பிகாஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு ஆர்ஆருக்கு ஹார்திக் பாண்டியா போவார் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு லோக்கல் மும்பை பாய். அதே மாதிரி இவங்களுக்கு பெருசாக ஓப்பனர்ஸ் இன்னும் செட்டே ஆகலை. இன்னும் 1 or 2 years பேர் மினிமம் 1 or 2 yearsக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ரிட்டையர்டுமே ஆயிடுவாருன்றதுனால ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனராக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ரெலவெண்ட்டாகவும் இருக்குது, நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படியே சிஎஸ்கேன்னு வரும்போது சிஎஸ்கே ஹார்திக் பாண்டியா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம சிஇஓ ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் காசி தாத்தா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, எம்எல்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐபிஎல் பற்றி யோசிப்போம், டிசிஷன்ஸ் எல்லாமே எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி.
மாதிரி இதுக்கு நடுவில் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் அடுத்த வருஷமும் கண்டினியூ பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் அஃபிஷியலாக வந்துருச்சு. ஸோ அடுத்த ஒரு ஹார்ட் பிரேக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஜெயிச்சா ஓகே, தோத்தா ஒன்றும் இல்லை, இது எப்போதும் நடக்கிறது அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசை தேத்திக்கோங்க. அடுத்த வருஷம் புதுசாக வருவோம், அடிப்போம் இடிப்போம் அப்படின்றதெல்லாம் தயவு செஞ்சு மண்டையில் ஏற்றிக்காதீங்க. ஒன்ஸ் அகெயின் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் கோச் பண்ண போகிறாரு சிஎஸ்கேக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.